என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் விஷாக்னு இருக்கான். ஸோ அவன் என் கூட தான் 11th 12th படிச்சுட்டு நீட் எக்ஸாம்க்கு படிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே டிசைட் பண்ணியிருந்தோம். அந்த லாஸ்ட் 1 month தான் எஃபெக்டிவா படிச்சிருந்தோம். உங்க எல்லாருக்குமே நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி படிக்கிறப்ப we used to discuss our strategies, டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி பண்றப்போ ஒரு நாள் I used to suggest him, டே மார்க் டெஸ்ட் சீக்கிரம் எழுத ஆரம்பிடா, நான் வந்து பிளான் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி லாஸ்ட் 30 daysக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு எத்தனை மார்க் டெஸ்ட் கொடுக்க முடியுமோ அத்தனை மார்க் டெஸ்ட் கொடுக்கலான்னு இருக்கேன், மினிமம் ஒரு 10 மார்க் டெஸ்ட் கொடுக்கலான்னு இருக்கேன் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் எழுத போறேன், நீ சீக்கிரம் எழுத ஆரம்பிடான்னு சொல்லியிருந்தேன். நான் எப்பெல்லாம் அவனை மார்க் டெஸ்ட் எழுத சொல்றனோ அவங்க கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை வரும், டேய் நான் இன்னும் சிலபஸே முடிக்கலடா, நான் மார்க் டெஸ்ட் எழுதி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, இந்த நேரத்தில் நான் அந்த 3 மணி நேரத்தில் உட்காந்து புதுசா 2-3 தெரிஞ்சுக்கிறேன், நிறைய விஷயம் நான் புரிஞ்சுக்கிறேன், புதுசா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், நமக்கு இருக்க டைமே கம்மி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுவான். நான் சொல்லுவேன், இருந்தாலும் பரவாயில்ல, மார்க் டெஸ்ட் எழுதுற எக்ஸ்பீரியன்ஸே வேற, எழுதி பாரு அப்படின்பேன். இல்லடா நான் மார்க் டெஸ்ட் எழுதல, இந்த நேரத்தில் நான் உட்காந்து படிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் நான் சொல்றப்ப அவ இதே மாதிரி ரீசன் சொல்லிட்டு இருந்தான். ஸோ அட் த எண்ட் பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் May 5th அன்னைக்கு நாங்க எழுதணும். அது வரைக்கும் அவன் ஒரு மார்க் டெஸ்ட் கூட எழுதல. So the sad story is he was unable to crack the NEET that year. So இந்த ஸ்டோரி இந்த நேரத்துல ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா it is not to hurt him, it is to give you the example guys. ரியல் டைம் எக்ஸாம்பிளா நான் என் கண் முன்னாடி பார்த்தேன். என் ஃப்ரெண்டுக்கு நல்ல எபிலிட்டி இருந்தது, நல்லா படிப்பான், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், என்னை விட ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன் அவன். பட் he was unable to crack it because of not experiencing how to write a mock test. ஸோ அதன் விளைவா எக்ஸாம்ல டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல. அண்ட் அந்த இடத்துக்கு போனோடனே 3 hours கம்ப்ளீட் பிளாங்க் ஆயிடுச்சு. தெரிஞ்ச நாலேஜ் அங்கங்க அப்ளை பண்ணிட்டு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்ஸ் அவனுக்கு கிடைக்கல. இந்த விஷயத்த இந்த நேரத்துல ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ரீசன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் யார் யாரெல்லாம் இந்த மைண்ட் செட் வச்சிருக்கீங்களோ தயவு செய்து இதை ஒரு ஐ ஓப்பனிங் செஷன் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமாவது மார்க் டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. த மோஸ்ட் க்ரூஷியல் ஸ்ட்ராட்டஜி நான் நினைக்கிறது இதுதான், தட் இஸ் மார்க் டெஸ்ட். இது வரைக்கும் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதிருக்கீங்களா இல்லையா? ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற இந்த மொமெண்ட்டில் உங்களே கேட்டுக்கோங்க, வரப்போகிற நீட் எக்ஸாமுக்காக நீங்கள் எத்தனை ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் எழுதிருக்கீங்க? 720 மார்க்ஸ்க்கு தனியாக உட்காந்து எக்ஸாம் என்வரான்மெண்ட்டில் எழுதிருக்கீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களே கேட்டுக்கோங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ஓகேவா? இந்த வீடியோக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் மார்க் டெஸ்ட்டை எழுதலைன்னா ஸ்டார்ட் இம்மீடியட்லி ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். இந்த வீடியோ பார்க்குற அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ தயவு செய்து வித்தின் 2 days எழுத ஆரம்பிங்க. அவ்வளோ முக்கியம் இந்த நேரத்தில். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் எழுதுறீங்களோ தட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அ லாட் கைஸ். இந்த மொமெண்ட்ல இருந்து அட்லீஸ்ட் 50 days இருக்கிறப்ப கூட மினிமம் 15 ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுதிருக்கணும். ஒரு மார்க் டெஸ்ட்க்கும் அடுத்த மார்க் டெஸ்ட் நடுவில் ஒரு 3 நாள் கேப்புக்குள்ள ஒரு 15 மார்க் டெஸ்ட் அது மினிமம் நீங்கள் எழுதி ஆகணும். 15 மார்க் டெஸ்ட் எழுதுறப்ப தான் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பிக்சரே கிடைக்கும். ஓ இந்த நீட் எக்ஸாம் நான் இப்படி தான் அப்ரோச் பண்ணுமா, இதனோட வீக் ஏரியாஸ், இதனோட ஸ்ட்ராங் ஏரியாஸ், இப்படி தான் டைம் மேனேஜ் பண்ணணும், இப்படி தான் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா டைமென்ஷன்ஸும் புரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைம் வேஸ்ட் மட்டும் நினைக்காதீங்க. அந்த மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க, மார்க் டெஸ்ட்டுக்கு மினிமம் நான் கொடுக்க போகிற டைம் வந்து 6 hours கைஸ், ஓகே? 3 மணி நேரம் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ரிவிஷன் பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் ஐ நீட் மினிமம் 3 hours, மேக்ஸிமம் 4 to 5 hours கூட கொடுங்க. ஏன்னா போஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் மார்க் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் முடிக்கிறீங்க, அனலைஸ் பண்ணுறீங்க. ஆல்ரெடி நான் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு மார்க் டெஸ்ட் முடிக்கிறீங்கன்னா பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின் எத்தனை, அட்டெம்ப்டட் எத்தனை, அட்டெம்ப்டட்ல எத்தனை கரெக்ட், எத்தனை இன்கரெக்ட், அதே மாதிரி 3 சப்ஜெக்ட்டும் பண்ணணும். பண்ணிவிட்டு எந்தெந்த கொஸ்டின்லாம் நீங்கள் மிஸ்டேக்கன் பண்ணியிருக்கீங்களோ, அட்டெம்ப்ட் பண்ணலையோ அந்த ஒவ்வொரு கொஸ்டினும் எடுத்து பார்த்து MCQ புக் உங்ககிட்ட வச்சிருந்தாலும் சரி, இல்லை NCERT புக், பயாலஜி கெமிஸ்ட்ரியாக இருந்தால் NCERT புக் ஓப்பன் பண்ணி அந்த கான்செப்ட் எடுக்கிறீங்க, தேடுறீங்க, ஒர்க் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை மட்டும் படிங்க. புக்கில் படிங்க, NCERT புக்கில் படிங்க. எந்த வீடியோஸ் பார்க்கணும் அவசியம் இல்லை, புக்கு எடுத்து படித்து பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக் நோட் புக்கில் எழுதி வைங்க, இல்லை ஸ்டிக்கி நோட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து ஒட்டி வைங்க. இது ஒருத்தர் பண்ணுறப்பயே ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான கொஸ்டின்களால் கவர் பண்ணிட முடியும். நீட் எக்ஸாமில் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகும், அது உங்களுக்கே தெரியாது. நீங்கள் எழுதி நோட் பண்ணி வச்சு ஒரு தடவை படிச்சிருந்தீங்கன்னா கூட மார்க் பண்ணி வேறு லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் அதுலேருந்தே டைரெக்டாக உங்கள் நீட் எக்ஸாமுக்கு வரலாம். எனக்கு அந்த மாதிரி ஒரு 15 கொஸ்டின் பக்கம் வந்துச்சு. எனக்கு எக்ஸாக்டாக நம்பர் ஞாபகம் இல்லை, மினிமம் 15 வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நான் ஒர்த்து நினைக்கிறேன். நான் எழுதி வைக்க மறந்துட்டேன், நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் எழுதி வைக்கல, அப்படியே பாசிவாக பார்த்துட்டே போனேன். அதனால் எனக்கு 1-2 ஞாபகம் இருந்துச்சு, அதை எழுதிட்டேன் நான். இதுவே நீங்கள் எழுதி வச்சு ஏதோ நோட் பண்ணி வச்சுட்டு அது திரும்ப ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா என்னை விட நிறைய கொஸ்டின்ஸ் உங்களால் கரெக்டாக எழுதியிருக்க முடியும். ஸோ கைஸ், ட்ரை டூயிங் திஸ். நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சோர்ஸை தேடிட்டு இருக்கீங்கன்னா ஐ ஹாவ் ஒன் சஜஷன் ஃபார் யூ கைஸ். ரீசென்ட்லி இன் த மார்க்கெட் ஐ கேம் அக்ராஸ் எ புக். நேம் பார்த்தீங்கன்னா எடுகார்ட் NTA ஃபைனல் அபியாஸ்
10 நீட் மார்க் பேப்பர்ஸ் சொல்லிட்டு ஒரு புக்கை நான் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தேன். ஆக்சுவலி இந்த புக்கோட கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? இந்த புக்கை நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். ஓபன் பண்ண உடனே எனக்கு தனித்தனியா பேஜஸ் வந்துருச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேஜஸ் நான் எடுத்து பாக்குறேன். So here they have given 10 individual mock test papers guys. ஓகேவா? உங்களுக்கு ஒவ்வொரு क्वेश्चन பேப்பரையும் ஒரு mock test பேப்பரா தனித்தனியா பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுத்திருக்காங்க. So here are the 10 papers that is in front of you. இந்த புக் ஓபன் பண்ண உங்களுக்கு இந்த 10 individual papers தான் தெரியுது. இத நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். என்னோட நீட் 2019 क्वेश्चन பேப்பர். என் நேம் போட்டுருக்கு, என்னோட ரோல் நம்பர், என்னோட இன்ஸ்டிடியூட் நேம்லாம் போட்டுருக்கும். So this was my நீட் 2019 question நீட் क्वेश्चन பேப்பர். சோ இதை எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கறப்ப ஆல்மோஸ்ட் இது ரெண்டுக்கும் ரிசம்பிளன்ஸ் இருக்கு. சோ ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கோட் கொடுத்திருப்பாங்க, இங்க கோட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸாமோட இன்ஃபர்மேஷன் எப்படி இந்த எக்ஸாமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அண்ட் இது கீழ என்னென்னலாம் நீங்க ஃபில் பண்ணணும் क्वेश्चन பேப்பர்ல எக்ஸாம் ஹால்ல உங்களை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னால அவங்க இதுல சைன் போடுவாங்க. சோ அதுக்காக எல்லாமே ஃபில் பண்ணிருக்கணும். எல்லாமே 3 ஹவர்ஸ்க்குள்ள பண்ணிருக்கணும். சோ ஆல்மோஸ்ட் இது ரெண்டுக்குமே ரிசம்பிளன்ஸ் சிமிலரா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. அண்ட் நீங்க லாஸ்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு லாஸ்ட்ல இங்க ரெண்டே பேஜ் தான் ரஃப் ஒர்க்கா கொடுத்திருப்பாங்க. இங்க மட்டும் தான் பண்ண முடியும். அதே மாதிரி சிமிலரா இவங்க ரஃப் பேஜ் இருக்கும். இங்க ரெண்டே பேஜ் தான், இங்க மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. So they have tried to simulate your NEET question paper. And இந்த பேப்பரை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா physics வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. So if you see the quality of questions, நான் ஆல்ரெடி பர்சனலா என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ இது நான் கோ த்ரூ பண்ணேன். ஒரு 4-5 क्वेश्चन பேப்பர்ஸ் நான் பார்த்திருப்பேன். பார்த்த வரைக்குமே பிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், பயாலஜி ஆகட்டும், எல்லாமே கம்பேர் டு நீட் லெவல் ஆஃப் क्वेश्चंस நீட்டோட ஐடென்டிக்கல் டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கு. நீட்டை விட அதிகமாவும் டிஃபிகல்ட்டி இல்ல, கம்மியாவும் டிஃபிகல்ட் இல்ல. நீட் எக்ஸாம் உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ லாஸ்ட் 3 to 4 இயர்ஸ் நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். 2019, 20, 21 வரைக்கும் நான் டீடைல் அனலைஸ் பண்ணேன். சோ ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப ஆல்மோஸ்ட் அதோட டிஃபிகல்ட்டி லெவல்ல தான் இந்த பேப்பருமே இருக்கு. ஐடென்டிக்கலா எடுத்திருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த क्वेश्चन பேப்பர்ஸ் எடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பயாலஜி क्वेश्चन பேப்பரை வந்து கரிமா கோயல் ஒரு மேம் எடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு உங்கள வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். she is having 7+ years of teaching for NEET aspirants. ரொம்ப நாள் டீச் பண்ணிருக்காங்க. அண்ட் பிசிக்ஸ்க்கு பிரணவ் ஒருத்தர் எடுத்திருக்காரு, கெமிஸ்ட்ரிக்கு ரவி பிரகாஷ் எடுத்திருக்காங்க. இவங்க எல்லாருமே நீட் எக்ஸாம்காக, நீட் ஆஸ்பிரன்ட்ஸ்க்காக டீச் பண்றதுல டாப் ஃபேக்கல்டிஸ் இன் தேர் ரெஸ்பெக்டிவ் யூனிட்ஸ். அண்ட் நான் பர்சனலா அனலைஸ் பண்ணி பாக்குறப்பையும் எனக்குமே இந்த லெவல் ஆஃப் क्वेश्चन பேப்பர் வந்து நீட் லெவல் ஐடென்டிக்கலா இருக்கு நானும் ஃபீல் பண்றேன். And most importantly, all the questions are strictly from NCERT. Biology வந்து purely NCERT ல இருந்து மட்டும் தான் கேட்டிருக்காங்க. difficulty லெவலுமே previous years ஓட ஐடென்டிக்கலா தான் இருக்கு. நான் பர்சனலா கோ த்ரூ பண்ண மாதிரிக்கும். So overall பாக்குறப்ப the question paper level is fantastic guys, and this will give you உங்களுக்கு நீட் எக்ஸாம்ல நீங்க எப்படி மார்க் டெஸ்ட் எழுத போறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ளே பண்ணிருக்காங்க. And more than this guys, எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா they are going to give you one most important thing. சோ இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 10 OMR ஷீட்டும் இதோட சேர்த்து கொடுத்திருக்காங்க. ஒரு புக் நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 10 क्वेश्चन பேப்பர் இருக்க போது 10 OMR ஷீட் இருக்க போது guys. சோ எல்லாமே 10 குவாலிட்டி OMR ஷீட்ஸ். நான் திக்னஸ் பார்த்து ரெண்டு ரொம்ப நல்லா இருக்கு. சோ இந்த OMR ஷீட் நீங்க பாத்தீங்கன்னா this is also having the exact replica of your NEET examinations. உங்க வரப்போற NEET எக்ஸாம்க்கு 200 questions இருக்கும். இதுலயுமே வந்து 200 questionsக்கு OMR ஷீட் கொடுத்திருக்காங்க. அண்ட் உங்க NEET எக்ஸாம்ல எப்படி நீங்க கீழலாம் ஃபில் பண்ணுவீங்களோ அது எல்லா டீடைல்ஸ்மே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் இருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி the size of the OMR is also similar and exact gap அதே மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி क्वेश्चन பேப்பர்ல ஒரு மார்க் ஒரு OMR ஷீட்ல நீங்க எழுதி பழகுறப்ப டெஃபினட்டா ஒரு நீட் எக்ஸாம் எழுதுற ஃபீல் உங்களுக்கு வீட்ல கிடைக்கும். தனியா உட்கார்ந்து எழுதுறப்ப நீங்க என்னதான் நீங்க வந்து ஆன்லைன்ல நீங்க நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் எழுதினாலும் ஆஃப்லைன்ல இந்த மாதிரி நான் தனி ரூம்ல எனக்கு டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, டேபிள் சேர் போட்டு இந்த மாதிரி ஒரு क्वेश्चन பேப்பரை கையில வச்சுக்கிட்டு நீட் எக்ஸாம் நீங்க எப்படி இந்த क्वेश्चन பேப்பர் வச்சிருப்பீங்களோ क्वेश्चन பேப்பர் வச்சு OMR ஷீட் வச்சு நீங்க எழுதி பாக்குறப்ப definitely this will change the lives of many students. நிறைய பேர் என்கிட்ட சொல்லிருக்காங்க. நான் நிறைய பேர் ஒரு சில பேர் கண்ணில் பார்த்திருக்கேன். என்னன்னா வைக்கிற மார்க் டெஸ்ட் எல்லாத்துலயும் 600+, 580+ வாங்குவாங்க. ஆனா நீட் எக்ஸாம்ல போய் பாத்தீங்கன்னா 430, 450 மார்க்ஸ் முடிஞ்சிருது. என்னடா அப்பான்னு கேட்டா, ஆனா எனக்கு எக்ஸாம் டே எனக்கு பேட் டே அமைஞ்சிருச்சு, அன்பார்ச்சுனேட்லி எனக்கு எக்ஸாம் டே ப்ராப்பரா அமையல அப்படின்னு சொன்னாங்க. சோ இது எடுத்து பாக்குறப்ப அவங்களோட பிராக்டிஸ் செஷன்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பிராக்டிஸ் செஷன்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆன்லைன்ல எழுதிருக்காங்க. அண்ட் எக்ஸாம் என்விரான்மெண்ட்ல அவங்களுக்கு தெரியல, ஒரு ரொம்ப பிரஷரைஸ் ஆயிட்டாங்க. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு பேட் டே அமைஞ்சிருச்சு. சோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரை உங்க வாழ்க்கையில இருந்து ரிமூவ் பண்ணணும். என்னடா மார்க் டெஸ்ட்ல 600+ எடுத்தாலும் அன்னைக்கு போய் ஒரு பேட் டேவா இருக்க கூடாதுன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா அதுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த 10 மார்க் டெஸ்ட்கான சொல்யூஷன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி எஸ், அதுவும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ அதே புக்லயே சேர்த்து இந்த ஒரு
பேப்பரும் கொடுத்திருக்காங்க. இந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு क्वेश्चन பேப்பருக்கான ஆன்சர் கீ இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ they having answer key here and இந்த புக்லயே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல QR கோட் கொடுத்திருக்காங்க. சோ அத நீங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கறப்ப you will be getting detailed solution for all the questions and most important difficult questions க்கு உங்களுக்கு வீடியோ எக்ஸ்பிளனேஷன்ஸும் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. and I have checked the video solutions, அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. So this is the overall picture of EduCard. So இந்த மாதிரி இது ஒரு புக், இதுல 10 பேப்பர்ஸ் இருக்கு. இது இல்லாம இன்னொரு புக் இருக்கு. இதுலயுமே வந்து 11 to 20 சொல்லிட்டு அடுத்து ஒரு 10 பேப்பர் கொடுத்திருக்காங்க. சிமிலரா இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் அதேதான். So question papers உங்களுக்கு 10 question papers இங்க இருக்கும். So இந்த 10 question papersக்கு அப்புறமா you will be having the answer sheet. உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் கீ கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அப்புறம் 10 OMR sheet உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. So this is the complete feature. யார் யாருக்கெல்லாம் இத வேணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த புக்கை ஆர்டர் பண்றதுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன். அண்ட் இந்த குவாலிட்டி क्वेश्चन பேப்பர்ஸ் அவங்க சீப்பான பிரைஸ்க்கு கொடுத்திருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இந்த புக்கை வாங்குறதுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன். சோ அந்த லிங்கை யூஸ் பண்ணீங்கன்னா you will be getting more offers to buy this book and guys really it's worth it according to my personal honest opinion. Okay, இன்னுமா போடுப்பா அட போடுப்பா. இதுதான் நான் இந்த வீடியோல சொல்ல நினைச்சேன். So take care, thank you all. It's Sudharshan signing off from Neet Strategies in Tamil.